Justice Mr. M. Tandavani, born on April 15, 1968 in Chinasalem and raised in Ulundurpet, Viluppuram district. Is an esteemed judge of Madras High Court. He completed his BA from Jamal Muhammad College, Trichy, and his BL from Law College, Trichy. With a distinguished legal career that includes serving as standing counsel for Metropolitan Transport Corporation, government advocate for Tamil Nadu, and special counsel for the Enforcement Directorate at the Madras High Court. Justice Tandavani was appointed as an additional judge on June 29, 2017. He is recognized for his proactive judicial approach, including site inspections, holding legal professionals accountable, and upholding fairness by recusing himself from sensitive cases when necessary. Sir, and your humble nature is also, commendable. We are immensely honored to have our chief guest, Honorable Justice. Sir, we are waiting to hear from you, sir. Please, a big round of applause. அன்னை தமிழுக்கு வணக்கம். நான் மதுரையில் வந்துட்டு ஆங்கிலத்தில் பேசினா நக்கீரர் மட்டும் கிடையாது, மீனாட்சி சுந்தரேஸ்வரரும் கோச்சிக்குவாங்க. ஏன்னா சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை, சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரைனா இந்த உலகத்துக்கே தமிழை வளர்த்து கொடுத்தது இந்த மதுரை. இந்த மதுரையில வந்து நம்ம ஆங்கிலத்தில் பேசணும்னு வச்சுக்கோங்க, அது வந்து மாபெரும் குற்றம். அது இந்த விழா நாயகர் பாலு சார், நான் வந்து 92ல வந்து 93ல வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்தேன். எங்க ஊர் பக்கத்து ஒரு கரதானன் தியாகராஜன் சீனியர் அட்வொகேட். பாலு சார் வந்து அப்ப வந்து ஏசி இன்டெலிஜென்ஸ், ரைட் சார்? நான் 97-98ல கவர்மெண்ட் அட்வொகேட் ஆனா, 96ல வந்து டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஸ்டாண்டிங் கவுன்சில் ஆனேன். அதுல இருந்து அவர் எனக்கு பழக்கம். யூ யூஸ் டு கால் இன்டெலிஜென்ஸ் பால்னு தான் சொல்லுவோம் நாங்க அவரை. இப்பதான் சைபர் பால்னு பேரை மாத்திருக்காரு அவரு. பட் அவர் சர்வீஸில் இருக்கும்போது வந்து இன்டெலிஜென்ஸ் பாலு அப்படின்னா, நாங்க ஏதாவது ஒரு எங்களுக்கு தேவையா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல ஏதாவது சந்தேகம் கேட்காதா இருந்தா நாங்க அவரை தான் கேட்போம். நாங்க அதுல ஏசி இன்டெலிஜென்ஸா இருந்தார் அப்ப. மற்றும் விஜயகுமார் பிரசிடென்ட், காஜா மொய்தீன் நவ் பிரசிடென்ட், பிரித்திகா தொகுத்து வழங்கியவர். அடுத்து எனக்கு அடுத்தது பேச போற எம் ரமேஷ், அவங்க அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இங்க வந்து கலந்திருக்க அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்தை தெரிவித்து வைக்கிறேன். எனக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் உண்டு. எப்பயுமே நான் வந்து அட்வொகேட்டா இருக்கும்போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. 97ல நான் கவர்மெண்ட் அட்வொகேட் ஆன உடனே அப்பதான் இந்த பாரதி ஜெம்ஸ், இந்த பாலு ஜுவல்லர்ஸ் இதெல்லாம் வந்து ஏமாத்திட்டு போயிட்டாங்க. அதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட டான்பீட் கோர்ட்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. டான்பீட் கோர்ட்னா தமிழ்நாடு இன்ட்ரெஸ்ட் டெபாசிட் ஆக்ட்ல. அப்போ வந்து புதுசா வந்து அதுக்கு நான் அட்வொகேட்டா என்ன அப்பாயின்ட் பண்ணாங்க. அதுல எப்படி ஏமாத்தலாம் அப்படிங்கிறது ஒரு இனோவேட்டிவ் திங்கிங். நீங்க ஏமாறுறது ரொம்ப ஈஸியா ஏமாந்துருவோம், ஆனா ஏமாத்துறது ரொம்ப கஷ்டம். நம்மள அவங்க ரொம்ப பிளான் பண்ணி இன்டெலிஜென்ஸா ஒர்க் பண்ணி நாங்க 24% இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறோம் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள கவர் பண்ணாங்க. இப்ப 91ல அந்த ஃப்ராட் ஆரம்பிச்சது. அப்ப என்னன்னா எல்லாம் யார் அதுல ஏமாந்தவங்க அத்தனை பேர் பார்த்தா எல்லாம் பென்ஷனர்ஸ். அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆன உடனே அவங்கள்ட்ட ஹியூஜா ஒரு அமௌண்ட் இருக்கும். அந்த அமௌண்ட் எங்கடா டெபாசிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு பண்ணிருக்கும் போது நான் 24% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன், 36% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு காம்படிஷன்ல வந்து ரமேஷ் கார்ட்ஸ், பாரதி ஜெம்சன் சொல்லி ஆரம்பிச்சு அதுல நிறைய பென்ஷனர்ஸ் வந்து ஏமாந்து போனாங்க. அந்த வழக்குல நான் தான் வந்து ப்ராசிக்யூட்டரா ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணி, அதை தொடர்ந்து நான் ஜட்ஜ் ஆனதுக்கு அப்புறமா அந்த டான்பீட் ஆக்ட்ல இனாக்ஷனா இருந்துச்சு. அந்த நான் அட்வொகேட்டா இருக்கும்போது இனிஷியேட் பண்ண இதெல்லாமே அவங்க எல்லாம் செட்டில் பண்ணாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு உத்தரவு போட்டேன், அந்த ஆர்டிஓ டிஆர்ஓ ஸ்பெஷல் ஜட்ஜிலாம் ஒரு உத்தரவு போட்டேன் நான். உடனே அந்த பணத்தை எல்லாத்தையும் செட்டில் பண்ணுங்க. ஏன்னா அந்த ஆக்ட் உருவாக்குறதுக்கு காரணமே இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கறதுக்காக தான். அந்த ஆக்ட் இன்னும் ஃபுல்ஃபில் ஆகல. ஆனா டான்பீட் ஆக்ட் வந்து இன்னும் கேட்டீங்கன்னா அதோட எதுக்காக அதை உருவாக்குனாங்களோ அதை வந்து முழுசையா போய் சேரல. அவங்களுக்கு அந்த பலன் வந்து இன்னும் போய் சேரல. கொஞ்சம் கொஞ்சம் தான் சேரும். 10% சக்சஸ், 90% சக்சஸ் கிடையாது டான்பீட் ஆக்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நேர்மையா இருக்கிறது வந்து ரொம்ப ஈஸி, ஆனா தப்பா இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுக்கு பிளான் பண்ணணும், டெய்லி நடிக்கணும், காசு கொடுத்தவனை ஏமாத்த காசு வாங்க லஞ்சம் வாங்கிட்டோம்னா நம்ம அவனை பின்ன அவனுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும், அவனுக்கு செய்ய முடியல அவனுக்கு பயந்து ஓடணும்.
ஆனா நேர்மையா இருக்கிறோம், எங்க வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் போடலாம், எதை வேணாலும் சாப்பிடலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். ஆனா நேர்மையா இருக்கும் ரொம்ப ஈஸி. ஆனா தப்பு பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா தப்பு பண்றவங்க இந்த சமுதாயம் நீங்க பாத்தீங்கன்னா 7 கோடி பேர் மக்கள் இருக்கிறோம். நாம தப்பு பண்றவங்க ரொம்ப கம்மி. அதுதான் நோட்டபிள் ஆகுது. எத்தனை கேஸ் சர்வீஸ் மேட்டர், நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாய் சர்வீஸ் மேட்டருங்க மொத்தம் ஒரு எங்கள்கிட்ட இருக்கிறதே மொத்தம் 1 லட்சம் கேஸ் இருக்குமா, 50,000 கேஸ் தான் இருக்கும். ஆனா கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் 2 லட்சம் பேர் இருக்கிறாங்க. கோர்ட்டுக்கு வரது நாட் ஈவன் 10% தான் வர வந்திருக்கு. அப்பனா 95% பேர் நேர்மையா இருக்கிறாங்க. இந்த மக்கள் இப்ப கிரைம் எவ்வளவு ரிப்போர்ட் ஆகுது? ஒரு 1 லட்சம் கேஸ் எவ்வளவு சார் கிரைம் ரிப்போர்ட் ஆகுது பெர் ஆனம்? 7,000 பெர் ஆனமா பெர் மந்தா? பெர் ஆனம். சோ 7 கோடி பேர் மாற மாட்டல 7,000 கேஸ் தான் ரிப்போர்ட் ஆகுது. அப்பனா மத்தவெல்லாம் யோகியம் தானே? அப்படியே இருந்தாலும் கூட தப்பு பண்றது ரிப்போர்ட் ஆகலாலும் கூட அது ஒரு மைனாரிட்டி தானே? சோ அப்ப இந்த நேர்மையான சமூகம் வாரதுனாலதான் நம்ம எல்லாம் பாதுகாப்பா இருக்கிறோம். இப்ப இங்க இருக்கிற 7 கோடி பேர் மக்களுக்கு 1 லட்சம் பேர் தான் காவல்துறை அதிகாரிகள். இந்த 7 கோடி பேர் அயோக்கியனா இருந்தா 1 லட்சம் பேரை வச்சு சமாளிக்க முடியுமா நம்மளால? அதனால நேர்மையானவர்கள் இந்த நாட்டில் அதிகம். அவங்க ஏமாறக்கூடாது. ஏன்னா என்ன காரணம்னா, இவரு நம்ம தியாகராயன் சொன்னாரு, இவரு ராவணன் ஆசைப்பட்டாரு, துரியோதனன் ஆசைப்பட்டாரு, அப்புறம் யார் சார் ஆசைப்பட்டாரு? ஜார்ஜ் ஆசைப்பட்டாரா? ஜார்ஜ் ஆசைப்பட்டார். ஜார்ஜ் ஆசைப்பட்டது தெரியல. பட் எனக்கு ஒரு சிற ஒரு முரண்பட்ட கருத்து உண்டு அதுல. இது துரியோதனனோ ஆசைப்படல, அவங்க ராவணன் ஆசைப்படல. ஏன்னா ராவணன் ஒரு பெரிய சிவபக்தர். அவரு ஆசைப்படல. அவருக்கு தங்கச்சிக்கு ஒரு இழக்கு ஏற்பட்டுச்சு. அதுக்காக இது அவர் மன்னர்களுக்கு நடந்த போட்டி தானே ஒழிய அவர் ஆசைப்பட்டாரு சொன்னா எனக்கு என்னமோ அது அசிங்கமா இருக்கு. ஏன்னா அவர் பெரிய சிவபக்தர். அவர் ஏன்னா சிவன் அவருக்கு அவரோட நாதத்துல மயங்கி போயிருந்தார். அவர் அது இன்னொரு காரணோட சொல்லுவாங்க. வைணவத்துக்கும் சைவத்துக்கும் நடந்த போட்டியில சைவர் அத்தனை பேரையும் தப்பார செத்திரிச்சாங்க. ஏன்னா ராவணன் பெரிய சிவபக்தர். அவர் ராமர் வைணவர். இது வைணவ சைவ போட்டின்னு சொல்லி ஒரு கருத்து உண்டு. அதனால ராவணன் ஆசைப்பட்டான்னு சொல்லாதீங்க. ஏன்னா கம்பர் இலங்கைக்கு போகும்போதே பொண்ணும் மணியுமா பூத்து குலுங்குனுச்சு அந்த இலங்கை நாடு. அது அப்பனா எப்பேற்பட்ட ஒரு அரசன் அந்த நாட்டை சிறந்த நிர்வாகமா பண்ணிட்டு இருக்கிறான். அவன் அந்த மக்கள் எல்லாம் சந்தோஷமா தானே இருந்தாங்க. அவனை எப்படி ஒரு தவறான காட்ட முடியும்? நம்ம அது தவறான ராவணன் தவறான காட்டுறது அவர் ராவணன் கடைசி வரைக்கும் அந்த அம்மாவை தொடவே இல்லையே, தொட கூட இல்லையே. அவன் நம்பாத எப்படி ஒரு தொடாதவரை போய் எப்படி ஒரு அயோக்கியனை காட்ட முடியும்? நம்ம அதெல்லாம் கிடையாது. இவங்க ஏற்படுத்திக்கிட்டது. அதே மாதிரி வைணவரா இருப்பாரு நினைக்கிறேன். தொட்டா தலை வெடிச்சிடும் அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் தலையை வெடிக்காது, ஒண்ணு வெடிக்காது. இல்ல தலை வெடிக்காதெல்லாம் ஒண்ணு வெடிக்காது. அந்த அம்மாவை தொடவே இல்லை. கடைசி வரைக்கும் வனத்துல வச்சிருந்தாங்களே அந்த அம்மா மண்டோதரி. அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. யாருக்கு? சீதாவுக்கு மண்டோதரி ரொம்ப ஃப்ரெண்டு. மண்டோதரி ஒரு பெரிய சிவபக்தி அந்த அம்மா. அதனால இது நாடு ஒரு அரசருக்கும் ஒரு அரசருக்கு நடந்த போட்டியா, வைணவத்துக்கும் சைவத்துக்கும் நடந்த போட்டியா? அதனால யாரையும் நம்ம தவறா சொல்றது மாதிரி 10 தடவை யோசனை பண்ணணும். நம்ம அவ்வளவுதான். சாரி சார், உங்களுக்கு முரண்பட்டு பேசுங்க. அது இல்ல சி ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் அட்வொகேட் யாருன்னு சொல்லு. யாரா சொல்லுங்க, அட்வொகேட் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அட்வொகேட் யார் இந்த உலகத்திலே? ஃபர்ஸ்ட் அட்வொகேட் யார்? அந்த அம்மா கண்ணகி. அந்த அம்மா அட்வொகேட் மட்டும் கிடையாது, அந்த அம்மா நீதிபதியும் கூட. இந்த ஆமா ஆமா மன்னவன் மீனோ அப்படின்னா ஒரு மன்னவன்ட்ட போய் ஜட்ஜ் அவன்கிட்ட போய் நீ குற்றம் பண்ண, நீ எப்படி ஜட்ஜா இருக்க முடியும்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் அந்த நாட்டை எரிச்சு போனுச்சுல அந்த அம்மா. அன்னைக்கே அது அந்த அம்மா அதான் ஃபர்ஸ்ட் அட்வொகேட். எப்போயோ இந்த ஊருக்கு பிழைக்க வந்தாங்க. இந்த ஊருக்காரங்க பிழைக்க கூட உள்ள உண்மை அதானே. அவர் புருஷனை கூட்டு வந்தாங்க. அந்த அம்மா கொலுசை கொண்டு போய் விற்கிறாங்க. அந்த அம்மா கொலுசை நீதான் திடன்னு சொல்லிட்டு ஒரு மன்னன் அந்த அம்மா மேல அந்த புருஷன் மேல குற்றம் சாட்டி அவனை கழுத்து அறுத்து போட்டு அப்புறம் அந்த அம்மா என்ன பண்ண அப்புறம் எரிச்சிட்டு போயிடுச்சு. அது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீதி கிடைக்கல, எரிச்சிட்டு போயிடுச்சு. அவ்வளவுதான். அதான் சொல்றாங்க. அதான் அந்த காலத்தே சொல்லுவாங்க, நல்லோர் ஒருவர் உலரே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. ஏன்னா இந்த உலகத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நல்லவர் இருந்தானா அவனுக்கு எல்லாத்துக்கும் பெய்யும் மழை அப்படின்னாங்க. ஆனா அது என்ன பண்ண முடியும்? கெட்டவன் நிறைய இருந்தானா அதுக்கு அழிச்சுதான் ஆகணும். அறம் கூற்றாகும். அவ்வளவுதான். அதுக்காக பாதிக்கப்பட்ட நிறைய பேர் தான். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. சில கலைகள் எடுக்கும்போது நெற்களும் சேர்ந்து போகத்தான் செய்யும். அது மாதிரி நெற்களும் சேர்ந்து போகத்தான் செய்யாது. இது ஒரு அது கூட அந்த அம்மா இந்த ஊரை எரிச்சதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்களே ஒழிய அதுக்கான ஆதாரங்கள் கிடையாது. அதெல்லாம் கவித்தரத்தில் வந்த விஷயங்கள் தானே ஒழிய அது அந்த அம்மா ஒரு அப்பாவை கொண்டு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு சந்தேகம் தான்.
இருங்க இருங்க. இதுக்கும் பதில் இல்ல, நல்லா இருக்குங்க. இப்பலாம் அவங்க சொன்னாங்க தெரியுங்களா, மாதவி தவறானவர் கிடையவே கிடையாது. அவங்க மாதவி வந்து தவறானவங்க கிடையவே கிடையாது. அந்த அம்மாவும் பத்தினி தான். மாதவி வந்து நம்ம இருதார மனம் அந்த காலத்துல வந்து பர்மிசபிள். அதெல்லாம் பர்மிசபிள். வந்து மாதவி வந்து தவறான பெண் கிடையாது. அதனாலதான் அந்த பெண்ணுடைய பெண் மணிமேகலை ஒரு பெரிய காவியத்தையே படைச்சாங்க. அவங்க மாதவி தவறானவங்க கிடையவே கிடையாது. காதல்ங்கிறது என்னது? அன்பு. அது வரத்தனை செய்யும். கோவலன் வந்து ஒரு பெரிய அழகர். அவரை வந்து மாதவி வந்து கவர்ந்துட்டாங்க. என்ன தப்பு இருக்கு? அவரு துரோகம் பண்ணலையே, மாதவிக்கு துரோகம் பண்ணலையே, கண்ணகிக்கும் துரோகம் பண்ணலையே. அவரு பழைக்க முடியாம வந்தாங்க அவங்க, அவ்வளவுதான். அதனால மாதவி வந்து தவறா பேச, மாதவி வந்து அந்த அம்மாவும் பத்தினி தான். அவங்க வந்து தவறானவங்க கிடையவே கிடையாது. மாதவி தவறானவங்க கிடையவே கிடையாது. அந்த காலத்துல பர்மிசபிள் லிமிட்ல. இப்ப ராஜா மைதீன் சார் எவ்வளவு கல்யாணம் பண்ணலாம் நீங்க? பர்மிசபிள் சொல்றேன் நான். ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். நான் ஒரு இதுக்கு இல்ல உட்கார் உட்கார். கோவலன் நல்லவன் கிடையாது. நல்லவன் சொல்லக்கூடாது. கோவலன் நல்லவன் தான். கோவலன் நல்லவன் தான். கோவலன் நல்லவர் தான். ஆமா, அது கூட நான் சொல்ல மாட்டேன் நான். இல்ல அந்த அம்மா இல்ல அந்த ஒரு சிலம்ப இல்லன்னா அவர் நிரூபிச்சிருக்க முடியாது உங்களுக்கு. எவிடன்ஸ் சப்போஸ் ரெண்டும் கொடுத்து வச்சுங்க, அவர் கண்ணகி ஜெயிச்சிருக்க முடியாது. இல்ல நம்ம டாபிக் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு பட்டிமன்றம் வச்சுக்கலாம் நம்ம. நல்ல அழகான விஷயம் இல்ல. இது என்னன்னா, எதுக்கு நான் ஆசையில் ஆரம்பிச்சு தெரியுங்களா? எல்லா மனசும் எல்லாமே நம்ம வந்து நம்ம மனசுக்குள்ள ஒரு தவறான எண்ணங்கள் நம்ம எல்லார் மனசுலயுமே உண்டு. நீங்க பாத்தீங்கன்னா வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் தான் அவன் யோகியன். வாய்ப்பு கிடைச்சிட்டா அவன் யோகியனா மாறிடுவான். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் நான். நம்ம அமேசான் இந்த இதெல்லாம் நம்ம பாக்குறோம்ல, நம்ம அதுல பாக்குறோம்ல, அவன் ஒரு ஆஃபர் போட்டான், டக்கு 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 நம்ம வாங்குறோம். நம்ம வீட்டுல இருக்கா இல்லையா, ஒய்ஃப் கேட்டுறோமா, அதெல்லாம் கேட்கறோமா நம்ம. அவன் கம்மியா கொடுக்கறான், உடனே வாங்குறோம் நம்ம. அந்த பொருள் தேவையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து தீபாவளிக்கு துணி எடுப்போம், பொங்கலுக்கு துணி எடுப்போம். இப்ப நம்ம பொங்கலுக்கு தீபாவளி துணி எடுக்கிறோமா? நம்ம டெய்லி எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இதெல்லாம் டெய்லி எடுத்துக்கிட்டு இருப்போம். இதுக்கு டெய்லி எடுத்துக்கிட்டு இருப்போம். இன்னொன்னு என்னன்னா, விவசாயம் தெரியாதவர்கள் விவசாய நிலத்தை வாங்க மாட்டாங்க. இப்ப அது மாதிரியா எல்லாம் விவசாய நிலத்தை வாங்கி போடுறான். எதுக்குன்னா இன்வெஸ்ட்மெண்ட். என்கிட்ட காசு இருக்கு, நான் வாங்குறேன். அதெல்லாம் வள்ளுவன் சொன்னான், ஒரு விவசாயம் தெரியாதவன் அந்த விவசாய நிலத்தை வாங்கி விவசாயம் பண்ணாம இருந்தா அந்த மண் அவனை பழிக்குமா. அந்த குரல் எனக்கு தெரியல, படிச்ச விஷயம். அந்த மண் அவனை பழிக்குமா, அவனை சாபம் விடுமா. என்ன வந்து இப்படி கட்டாந்தரையா போட்டு வச்சிருக்கேடா, நான் இந்த தர வந்து இந்த உலகம் பூரா நான் உணவு கொடுக்கறதுக்காக என்ன இந்த மண்ணு நானு என்ன இப்படி கட்டாந்தரையா போடுதுன்னு சொல்லிட்டு அந்த மண்ணு வந்து அந்த அந்த விவசாய சபிக்குமா. அது மாதிரி ஆசைகள் பெருக 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 என்னன்னா, இப்ப ஒண்ணு வேணாம், நமக்கு ஒரு டிவி இருந்தா போதும் நினைக்கிறோம் நம்ம. ஆனா ரூமுக்கு ரூம் டிவி வச்சிருக்கோம் நம்ம. செல்போன் ஒரு செல்போனா இப்ப நம்ம கையில வரும்போது அத்தனை கெட்ட விஷயங்கள் நம்ம கையிலேயே இருக்கு நம்மளுக்கு. ஆனா அந்த கெட்ட விஷயங்கள் அத்தனையுமே புறந்தள்ளிட்டு நம்ம வேலையை பார்க்கறதா நம்மளுக்கு இருக்கிற பெரிய சவால். நீங்க எங்க இருந்தாலும் சாராய கடை கிடைக்கும், எங்க இருந்தாலும் வந்து செல்போன்ல வந்து பாத்தீங்கன்னா அத்தனை விஷயமும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு என்கிட்ட ஒரு வழக்கு வந்துச்சு, இது நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ். ஒரு சைல்டு போர்னோகிராஃபியை ஒருத்தர் பார்த்துட்டு அஃபண்டர்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போட்டு என்கிட்ட வந்துச்சு. அது அந்த அட்வொகேட் அழகா பேசினாரு. நான் இணையத்துல வருது, நான் பாக்குறேன், இது எப்படி குற்றமாகும் அப்படின்னு சொல்றேன். நான் உடனே ஸ்பான்டேனியஸா கேட்டேன்ப்பா, நீ பாக்குறதுக்காக அந்த குழந்தைய ஒரு துன்புறுத்திருக்கானே, நீ பாக்குறதுக்காக அந்த குழந்தைய துன்புறுத்திருக்கிறான், அப்ப அது அஃபென்ஸ் தானே. அப்ப உன்னுடைய இச்சைக்காக ஒரு குழந்தைய ஒருத்தன் துன்புறுத்திருக்கிறான். சோ துன்புறுத்தணும் அஃபண்டர், பாதிக்கப்பட்டது விக்டிம் ஒரு குழந்தை, அதை நீ பார்த்தது அஃபண்டர் அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிட்டேன் நான். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் போனுச்சு அந்த கேஸ். இன்னொரு வழக்குல வந்து சைல்டு போர்னோகிராஃபி நான் தவறு இல்லைன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் போனுச்சு. ஆனா சுப்ரீம் கோர்ட் அது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. எந்த ஒரு நம்ம ஒரு பாக்குற விஷயங்களுமே, நம்ம ரொம்ப லஜ்ஜையா பாக்குற விஷயங்கள் அத்தனையுமே அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வலி இருக்கும், ஒருத்தருக்கு வலி இருக்கும். அந்த வலியில் பிறந்த வச்சுதான் நம்மளுடைய சந்தோஷங்கள்லாம் இருக்கும் நம்மளுக்கு. ஆனா மத்தவங்களுக்கும் வலி இல்லாம நாமளும் சந்தோஷமா வாழறதுக்கு அது ஒரு பெரிய ஆர்ட். அந்த வாழ்க்கையை தான் நம்ம வாழணும். அததான் அறம் சார்ந்த வாழ்க்கைன்னு ஒரு சொல்லுவாங்க தமிழ்ல. இந்த தமிழ்ல அறம்ன்ற வார்த்தை தமிழ்ல மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஆங்கிலத்துல சரியான வார்த்தை இருக்கான்னு யாரா சொன்னீங்கன்னா பெரிய விஷயம். யாருக்காக நான் காசு கொடுப்பேன் நான். அறம் அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஆங்கிலத்துல ஏதாவது ஈக்குவலான வார்த்தை ஏதாவது இருக்கான்னு கேட்டா, ஆஹா
வராது, நீங்க டைரக்டா வராது உங்களுக்கு. ஆஹா எத்திக்கல் கூட டைரக்ட் இந்த அறம்ன்ற வார்த்தையை நீங்க இது பண்ண முடியாது. அதான் யூனிக் வேர்ட்ஸ் அவர் தமிழ்ல. என்னன்னா அறம் சார்ந்த ஒரு வாழ்க்கை ஒரு இந்த தமிழ் மண்ணில் வாழ்ந்ததுனால சொல்லிட்டு அந்த வார்த்தைகள் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு சேரிட்டி வந்து சேரிட்டிமா, தர்மம்மா, மாறல், அதுவும் எல்லாம் ஈக்குவலான வார்த்தைக்கு நான் தேடி பார்த்தேன், என் அறிவுக்கு கிடைக்கல. யாராவது நம்ம ஆங்கில புலவர்கள் இருந்தா சொல்லுங்க, அவ்வளவுதான். அது நீதிங்க. இப்ப இருக்கிற மாணவர்கள்லாம் வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்க படிக்கிற படிப்பு மட்டும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு போறாது. உங்களுடைய படிப்புக்கு அப்புறம் நீங்க செய்யக்கூடிய சேவைகள், வக்கீலா இந்த நீதிமன்றத்தில் செய்ய வேண்டிய சேவைகள் நிறைய இருக்கு. நல்லா வாங்க. நன்றி, வணக்கம். Thank you, sir. Thank you for the wonderful speech. தமிழையும் கலக்கிட்டீங்க, ஹிஸ்டரியும் கலக்கிட்டீங்க. எல்லாருமே ரொம்ப இன்வால்வ்டு. நம்ம இன்னும் நிறைய செஷன் வைக்கணும்னு நினைக்கிறேன், டிபேட்ஃபுல் செஷன்ஸ். ஓ, பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். சூப்பர் சார். அதுல ஒரு வழக்கு என்கிட்ட வந்துச்சு. இந்த மாதிரி இணைய இந்த குற்றவாளிகள் வந்து அதிகமா இருக்கும்போது நம்ம போலீஸ்காரங்க அந்த அளவுக்கு ஈக்குவலா வரணுமேன்றதுக்காக தான் நான் போட்ட உத்தரவு பிரகாரம் தாலுக் சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்தது. அதுதான் அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் 2 கோடி ரூபாய் வாங்குறதுக்கு அதுக்கு நான் கண்டெம்ப்ல போட்டு அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கிட்டாங்க. இப்போ அவங்க அப்புறம் நாங்க கூப்பிட்டது உங்களை கூப்பிட்டது சரியான ஒரு ரொம்ப ஆப்ட் சீஃப் கெஸ்ட். டீ பிரேக். ஓகே, இந்த